السلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم رب السماوات والأرض وما بينهما إن كنتم موقنين لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم الأولين بل هم في شك يلعبون قلنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم رب السماوات والأرض وما بينهما إن كنتم موقنين لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم
أبائكم الأولين بل هم في شك يلعبون இன்றைய 197வது தஃப்சீருடைய வகுப்பு எங்களுடைய ரப்பானியாவுடைய 3வது பட்டமளிப்பு விழாவிலே இந்த முக்கியமான சூராவுடைய 9 ஆயத்துகளுடைய தஃப்சீர்களை நாம் படிக்க இருக்கின்றோம். சூரத்துல் துஹான், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் முல்க், இதே போன்றுதான் சூரத்துல் துஹானை நாம் சிறு வயதிலிருந்தே கேள்விப்பட்ட ஒரு சூரா. இந்த சூரத்துல் துஹான் என்றால் புகை மண்டலம் என்ற கருத்து. புகை மண்டலம் என்றால் என்ன? கியாமத்துடைய 10 பெரிய அடையாளங்களும் 130 சொச்சம் சின்ன அடையாளங்களும் இருக்கிறது. இந்த பெரிய அடையாளங்களில் ஒரு அடையாளம்தான் துஹான். 40 நாட்களுக்கு வானத்தில் புகை மண்டலம் இருக்கும். 40 நாட்களுக்கு வானத்தில் புகை இருக்கும். இவ்வாறான ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் வர இருக்கு. அந்த 10 அடையாளங்களில் ஒரு அடையாளம்தான் இந்த துஹான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூமு ஸாஅ ஹத்தா தரவுன 10 ஆயாத். 10 அத்தாட்சிகளை பார்க்காத வரை கியாமத்துடைய நாள் வராது. அதில் முதலாவது சொன்னது துலூஉ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்கும். இரண்டாவது சொன்னார்கள் அத்துஹான், வானம் அப்படியே புகை மண்டலாக இருக்கும். மூன்றாவது அத்தாப்பா, ஒரு மிருகம் ஒன்று வந்து மக்களோடு பேசும். அதில் இந்த சூரத்து துஹான் இருக்கிறதே, இந்த துஹானை பற்றி பேசக்கூடிய ஒரு சூரா என்பதால் இந்த சூராவுக்கு துஹான் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூரத்து துஹான் மக்கி சூரா, மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. மக்காவில் இறக்கப்பட்ட மொத்தம் 86 சூறாக்களில் இது 34வது சூரா. இரண்டாவது, குர்ஆனுடைய சூறாக்களை முஃபஸ்ஸல், மசானி என்று பிரிக்கலாம். மசானி என்று சொல்லக்கூடிய 30 சூறாக்களில் இது 25வது சூரா. மூன்றாவது, ஹுரூஃபுத் தஹஜ்ஜி, அலிஃப் லாம் மீம் ஹாமீம் காஃப் நூன் என்று தொடங்கக்கூடிய 29 சூறாக்கள் குர்ஆனில் இருக்கிறது. அந்த 29 சூறாக்களில் இது 25வது சூரா. இந்த சூரத்து துஹான் 2 எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய
2 எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய குர்ஆனில் 9 சூறாக்கள் இருக்கிறது. அந்த 9 சூறாக்களில் இது 7வது சூறா. அது மாத்திரமல்ல, ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய 7 சூறாக்கள் குர்ஆனில் இருக்கிறது. அந்த 7 சூறாக்களில் இது 5வது சூறா. ஹாமீம் 2 எழுத்துக்கள், ஹுரூஃபு தஹஜ்ஜி. இதில் 59 ஆயத்துகள் இந்த சூரத்து துஹான்ல இருக்கின்றது. 59 ஆயத்துகள் இருக்கிறது. 346 சொற்கள் இருக்கிறது இந்த சூறாவிலே. 1455 எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த 59 ஆயத்துகளிலும் 3 தடவை அல்லாஹுடைய பெயர் வருகிறது. மூன்று தடவை அல்லாஹுடைய பெயர் இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆனில் இந்த சூரத்து துஹான் 44வது சூறா. ஆனால் இறக்கப்பட்டது 64வதாக இறக்கப்பட்ட சூறா. இந்த சூறா குர்ஆனில் 57வது நீளமான சூறா. இந்த சூறாவுடைய 59 ஆயத்துகளில் 44 ஆயத்துகள் நூனிலே முடிவடைகிறது. 15 ஆயத்துகள் மீமிலே முடிவடைகிறது. இவ்வளவு விசாலமான ஒரு சூறா தான் இந்த சூறா. இந்த சூரத்து துஹானுடைய சிறப்புகளை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, நாளைக்கு நீங்கள் விரோதிகளை சந்திப்பீர்கள். சந்திக்கும் பொழுது உங்களுடைய சின்னம் என்ன தெரியுமா? ஹாமீம் லா யுன்சரூன். இதுதான் சின்னம். அப்படின்ட்டா நீங்க எல்லாருமே சொல்லணும், ஹாமீம் லா யுன்சரூன், ஹாமீம் லா யுன்சரூன். இது உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த சூராவுடைய முதல் ஆயத் ஹாமீம். இந்த சூரத்து துஹானிலே இது சம்பந்தமாக பல ஹதீதுகள் வந்திருக்கிறது சிறப்பிலே. ஆனால் அதிகமான ஹதீதுகள் பலகீனமான ஹதீத். அதில் முதலாவது, மன் கரா ஹமீம் துஹான் ஃபி லைலத்தில் ஜும்ஆ குஃபிர லஹு. யார் வெள்ளிக்கிழமை இரவு இந்த துஹானை ஓதுவாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். இரண்டாவது, யார் ஒரு இரவையில் இந்த துஹானை ஓதுவாரோ 70,000 மலக்குகள் அவருக்கு இஸ்திக்ஃபார் செய்வார்கள். மூன்றாவது, யார் ஜும்ஆவுடைய இரவிலோ பகலிலோ இந்த சூரத்து துஹானை ஓதுவார்களோ அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுவார் என்றெல்லாம் பல ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. ஆனால் பலகீனமான ஹதீஸை சிறப்புக்காக அமல் செய்யலாம். அடுத்த விசேட அம்சம், இந்த சூரத்து துஹானிலே ஒரு ஆயத் இருக்கிறது, இந்த துஹான் சம்பந்தமான ஆயத். فَارْتَقِبْ يَوْمَ تَأْتِي السَّمَاءُ بِدُخَانٍ مُبِينٍ. நபியே, வானத்துக்கு ஏற்படும் அந்த பகிரங்கமான புகை மண்டலத்தை எதிர்பாருங்கள்.
இந்த ஆயத்தை ஆஷிக் மௌலை கொடுங்க அவர்கிட்ட கொடுங்க, அவர் செய்யணும். அங்க இருந்த அஞ்சோன் செய்யுங்க, இதை கொஞ்சம் உஸ்தாத் மறைஞ்ச வர சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவில் இருக்கும் பொழுது மதீனாவில் ஒருவன் வந்திருந்தான். சஹாபாக்கள் எல்லாம் நினைத்தாங்க இவன் தஜ்ஜால் என்று. இப்னு சய்யாத் இவன் மதீனாவுல பெரிய ஃபித்னாவை உருவாக்கிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவரை நான் வெற்றேன், விடுங்க. நபி அவங்க சொன்னாங்க, இவன் தஜ்ஜாலாக இருந்தா நீங்க சாட்டப்பட இல்லை, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவனிடத்துல சொன்னாங்க, இப்னு சய்யாதிடம், நான் உள்ளத்தில் ஒன்றை மறைச்சி வச்சிருக்கிறேன், நீ அதை சொல்லு பார்ப்போம். அவன் சொன்னான், துஹ் துஹ் என்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சி வச்சிருந்தாங்க துஹான் என்ற சொல்ல. துஹான் என்ற சொல்ல மறைச்சி வச்சிருந்தாங்க. அவன் துஹ் துஹ் என்றான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை உனக்கு தாண்டேலாது, அவ்வளவுதான். இஹ்ஸா ஃபலன் தஅது கத்ரக், இதை உன்னால தாண்ட முடியாது, அவ்வளவுதான் என்றார். இந்த சூரத்து துஹான் இருக்குது, இத நாங்க தொழுகையில ஓதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்து துஹான தொழுகையில ஓதி இருக்கிறார். தொழுகையில ஓதக்கூடிய சூறாக்கள் என்ன? இப்ப எங்களுக்கு இன்றைக்கு தெரியும், கியாமத்துடைய நாளையில போய் பார்த்தா எங்கட 8ல் 3 சூறா தான் இருக்குமா. என்னென்ன சூறா? குல் ஹுவல்லாஹு அஹதும், இன்னா ஆதைனாவும், வல் அஸ்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நபிய வந்த தொழுகையில ஓதுற சூறாக்கள் என்ன தெரியுமா? இதற்கு சொல்ற நபாயிர். இப்ப மக்ரிப் தொழுகையில ஓதுற சூறாக்களுக்கு சொல்றது வல்லுஹாலிருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் தான் மக்ரிப்ல ஓதும். இதுக்கு சொல்ற கிசாருல் முஃபஸ்ஸல். மக்ரிப் தொழுகையில. இஷா தொழுகையில ஓதணும் அவுசாத்துல் முஃபஸ்ஸல். அவுசாத்துல் முஃபஸ்ஸல் என்றால் அம்மையிலிருந்து தொடங்கி நபையிலிருந்து தொடங்கி வல்லுஹா வரை. சுபஹ் தொழுகையிலேயும் லொஹர் தொழுகையிலேயும் ஓத வேண்டியது திவாலுல் முஃபஸ்ஸல். திவாலுல் முஃபஸ்ஸல் என்றால் சூரா காஃபிலிருந்து சூரத்து நபா வரை. இது எங்கட பழக்கத்தில் இன்றைக்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக 2 சூறாவை சேர்த்து ஓதுவாங்க. உலமாக்கள் ஓதுவாங்க நினைக்கிறேன். பொதுமக்களாகிய நாங்களும் இதை பாடமாக்கும். இதை பாடமாக்கி ஓதும். என்னென்ன சூறாவை சேர்த்து ஓதுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? முதலாவது சூரத்துர் ரஹ்மானையும் சூரத்துன் நஜ்ம். சூரத்துர் ரஹ்மானையும் சூரத்துன் நஜ்ம். இரண்டாவது இக்தரபத்திஸ் ஸாஅ சூரத்துல் ஹாக்கா. 2 சூராட பேரையாவது பாடமாக்கி வச்சுக்கொள்ளும். எல்லாம் படிக்கலாம், ஆனா முழு படிப்பும் மண்ணோட கண்ணை பொத்துறதோட முடியும் இன்ஷா அல்லாஹ். ஆனா குர்ஆனுடைய படிப்பு ஒரு நாளும் முடியாது. சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆனை பாடமாக்கின 50 வயசு பிறகு, 40 வயசு பிறகு. இஸ்லாத்துக்கு வந்ததே 40 வயசு பிறகு.
நாங்கள் யாரும் சொல்லக்கூடாது இதெல்லாம் எப்படி ஓதுறது, பொடியமாறு ஓதிட்டு போங்க. இல்லை, நாங்கள் இந்த சுன்னத்தை பின்பற்றணும். சரியான முஸ்லீம் என்றா நாங்கள் 50 இல்லை 60 வயதிலேயே குர்ஆன பாடமாக்கி ஓதத்தான். 3வது சூரா சூரத்து தூர், சூரத்து தாரியாத். 4வது செட் சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் நூன். 2 சூரா. அடுத்தது சஅல சாயில் வன்னாசிஆத். அடுத்தது வைலுல் முத்தஃபிஃபீன் அபஸ. அடுத்தது முத்தஸிர் முஸம்மில். பக்கத்துல சூரா முத்தஸிர், சூரா முஸம்மில். அடுத்தது ஹல் அதாக லா உக்ஸிமு பியௌமில் கியாமா. அடுத்தது அம்ம யதஸாஅலூன் முர்ஸலாத். அடுத்ததுதான் இந்த சூரா துஹான், இத ஷம்சு குவ்விரத். இந்த 2 சூறாவையும் ஒரு ரக்காத்துல ஒரு தொழுகையில் ஓத பழகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்கணுமெண்டா இது வாழ்க்கையில வரணும், இல்லாட்டி ஹயாத்தாக்கேல. இது இந்த சூராவுடைய விசேட அம்சம். சூராவுடைய தஃப்சீரை பாருங்க. இப்ப அல்லாஹ் ஹாமீம் வல் கிதாபில் முபீன். ஹாமீம், இதுக்கு யாருக்கும் கருத்து தெரியாது. ஹாமீம் தெரியாது, அல்லாஹு ஆலம். வல் கிதாபில் முபீன், தெளிவான இந்த குர்ஆன் மீது சத்தியமாக. குர்ஆன் எவ்வளவு தெளிவானது, குர்ஆன் எவ்வளவு தெளிவானது. அதை மௌத்துக்கு இடையில அந்த குர்ஆனை படித்து இன்பம் காணும். வல் கிதாபில் முபீன், தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறார். இந்த குர்ஆனுடைய 8 மகிமைகளை பற்றி தான் அல்லாஹ் இன்று பேசுகிறார். குர்ஆன் என்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒதுக்கினதை போல உண்டல்ல. குர்ஆனுடைய மகிமை விளங்கினா அதை பொக்கெட்லே வச்சு கொள்ளுவோம். போனை விட பொறுமதி, அது பேர்ஸை விட பொறுமதி, பணத்தை விட பொறுமதி. இமாம் நாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் நாஃபி பகீல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க மதீனாவில். இமாம் நாஃபி ரஹிமஹுல்லா ஓத ஆரம்பித்தா அவர்களுடைய வாயிலிருந்து கஸ்தூரி வாடை வரும். மாணவர்கள் கேட்டாங்க, உஸ்தாத் கஸ்தூரி பூசிட்டா வாரீங்க பாடத்துக்கு? சொன்னாங்க, இல்லை, நான் குர்ஆனை ஓதி 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 ஒரு நாள் தூங்கிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வாயில முத்தமிட்டார்கள். அந்த நாள்ல இருந்து நான் எப்போ ஓத ஆரம்பித்தாலும் கஸ்தூரி வாட வருது. ஓதலுங்கிறது அதுதான், ஓதலுங்கிறது அதுதான். ஏன் அவ்வளோ பெருமதியான குர்ஆன அனுபவிக்காம மௌத்தாயிட்டோம்டா. உங்களோட வாப்பா 100 கோடி பெருமதியான மாணிக்க கல்ல தந்தார் கையில. மகன், நான் தான் அனுபவிக்காம மௌத்தா போறேன், ஆனா நீ உண்ட வாழ்க்கையில இந்த கல்ல மாணிக்கத்தை வித்து அனுபவிச்சுட்டு மௌத்தாகும் மகன். மகன் மாணிக்க கல்ல வச்சுட்டு யோசிக்கார், என்னடா செய்யற இது, என்ன செய்யற இது? கண்ணியமிக்க சகோதரர்களே, 100 கோடி மாணிக்கத்தை விட பெருமதியானதுதான் இந்த குர்ஆன்.
100 கோடி பெறுமதியான மாணிக்கத்தை விட பெறுமதியானதுதான் இந்த குர்ஆன். அனுபவிக்க இன்பம் எடுக்க தெரிஞ்சவங்க குர்ஆன் ஓதுவாங்க. அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன். தெளிவான இந்த குர்ஆன் மீது சத்தியமாக, இந்த குர்ஆன் அல்லாஹ் இறக்குறதுக்காக ஒரு இரவை தேர்ந்தெடுத்து, இந்த குர்ஆன் அல்லாஹ் இறக்குறதுக்குன்னு ஒரு இரவை தேர்ந்தெடுத்தான். எந்த இரவு? லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ருக்கு இன்னொரு பெயர் லைலத்துல் முபாரக், பரக்கத் பொருந்திய இரவு. அதான் அல்லாஹ் இந்த சூராவில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். பரக்கத் பொருந்திய இரவு எது? லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். குர்ஆன் மாத்திரமல்ல, உலகத்துக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் இறக்கப்பட்டது ரமலான்ல தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுஹுஃப் கொடுத்திருந்தார். சுஹ்ஃப் இப்ராஹிம் வ மூஸா ஓதுறோம் இல்லையா? இந்த சுஹுஃப் இறக்கப்பட்டது ரமலானுடைய முதலாவது ராவுல. இரண்டாவது தௌராத், மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்ட தௌராத் ரமலான் 6 அல்லாஹ் இறக்கினான். மூன்றாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்ட ஜபூர் ரமலான் 12 அல்லாஹ் இறக்கினான். நாலாவது இன்ஜீல், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்ட இன்ஜீல் ரமலான் 18 அல்லாஹ் இறக்கினான். இந்த குர்ஆனை அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கினான். அவ்வளோ பெருமதியாக. அதனாலதான் உங்களோட பிள்ளைகள் உங்களிடம் பெருமதியானவர்களாக இருந்தால் பெருமதியான குர்ஆன பிள்ளைகளுக்கு கொடு. உங்களோட பிள்ளை உங்கள்கிட்ட பெருமதியா இருந்தா, உங்களுக்கு பெருமதியான ஒரு சாமான கையில் எடுக்கணுமா, எடுங்க குர்ஆன். குர்ஆன் மங்குற காலம், ஆனா மங்காது குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ் உயர்த்துவார். நீங்க எல்லாருமே குர்ஆனை வீசிட்டு போயிட்டீங்க, என்ன குர்ஆன் கீழே விழுந்துடுமா? விழாது. அல்லாஹ் இந்த நாட்டில் வாழ்ற காஃபீர்களை இஸ்லாத்துக்கு எடுத்து குர்ஆனை பாடமாக்க வைப்பான். நாங்க டைம் கொடுக்கல குர்ஆனுக்கு, குர்ஆனை படிக்க இல்லை, குர்ஆனை விளங்க இல்லை. ஏன்? பரக்கத்தான இரவில் இறக்கப்பட்ட குர்ஆன். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத் செய்யப்பட்ட இரவிலே நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம். அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனை வைத்து நாம் எச்சரிக்கையும் செய்கின்றோம். இன்னா குன்னா முன்திரீன், இந்த குர்ஆனை வச்சு எச்சரிக்கை பண்றான் அல்லாஹ். அல்லாஹ்வை பயப்படாதவங்களே பயந்து கொள்ளுங்கள். எவ்வளவு எச்சரிக்கை இருக்கு குர்ஆன் தெரியுமா? ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், குர்ஆனிலே 3 ஆயத்துகளை படித்தால் எனக்கு சிரிப்பே வருவது கிடையாது. முதலாவது ஆயத், ஃபதூகு ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா. நரகத்தில் அல்லாஹ் போட்டு சொல்லுவார், தண்டனை ருசியுங்கள், தண்டனை கூடுமே தவிர இரக்கம் வராது. இரண்டாவது ஆயத், குல்லமா ஹபத் ஜித்னாஹும் ஸஈரா. நீங்கள் விழ விழ நெருப்பு விழுந்து கொண்டே இருக்கு உங்களுக்கு மேல, இரக்கம் வராது.
மூன்றாவது ஆயத், குல்லமா நضجت جلودهم بدلناهم جلودا غيرها. ஒரு தோல் எரிந்து முடிய மறுதோலை மாற்றுவோம். ஏன்? நீ தண்டனையை ருசிப்பதற்கா. இதை விட கடினமான ஆயத், எச்சரிக்கை. அல்லாஹ் இந்த குர்ஆனை சொல்கிறான், இன்னா குன்னா முன்திரீன். இந்த குர்ஆனை இறக்கி நாங்கள் உங்களை எச்சரிக்கை பண்றோம். அடுத்தது, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலேதான் ஒவ்வொரு விடயமும் பிரிக்கப்படுகிறது. எந்த இரவுல அல்லாஹ் குர்ஆன் இறக்கினானோ அந்த இரவுல தான் குல்லு அம்ர், எல்லா விடயத்தையும் அல்லாஹ் பிரிக்கிறார். அப்படின்னா என்ன விடயம்? உலகத்தில் நடக்கக்கூடிய முழு விடயத்தையும் அல்லாஹ் பிரிக்கிறது. தஃப்சீருடைய உலமாக்களிடம் ரிஸ்குகள் எல்லாம் கொடுக்கப்படுது யாரிடம்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாமிடம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் ரிஸ்குக்கு பொறுப்பு. உலகத்தில் உள்ள மற்ற விடயங்கள், கஷ்டமான துன்பமான விடயங்கள் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம். நீங்க தான் பொறுப்பு இதுக்கு. உலகத்தில் பூமி அதிர்ச்சி, இடி, மின்னல், சுழி வாங்குதல், இவைகளெல்லாம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம். மூன்றாவது, முசீபத்துகள் எல்லாம், முசீபத்துகள், மவுத் எல்லாமே மலக்குல் மவுத்திடம். இமாம் ஸமக்ஷரி தன்னுடைய கஷ்ஷாஃபிலே இந்த விடயத்தை தெளிவாக பதிவு செய்கிறார். முழுதும் லைலத்துல் கத்ரிலே பிரிக்கப்பட்டுவிடும். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். தஃப்சீருடைய உலமாக்கல்ல ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மாணவர் இமாம் இக்ரிமா. இமாம் இக்ரிமா மாத்திரம் இந்த லைலத்தின் முபாரக்கா என்பதற்கு விளக்கமாக ஷஅபானுடைய 15வது ராவு இருக்கிறதே, பராத்துடைய இரவு என்று சொல்றார். பராத்துடைய இரவு என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு இமாம் இவங்க தான். ஆனா அதிகமான உலமாக்கள் சொல்றாங்க, இல்ல, இது லைலத்துல் கத்ர் தான். குர்ஆன் இறக்கப்பட்ட இரவுல தான் அல்லாஹ் எங்கட முழு விடயத்தையும் பிரிக்கின்றான். அடுத்ததாக, அம்ரம் மின் இந்தினா, அம்ரம் மின் இந்தினா, எங்கள் புறத்திலிருந்து ஏவல் வருகிறது அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் எங்கள்கிட்ட இருந்து வந்தது, இது உங்களோட தலைவர்களிடமிருந்து வந்த ஒன்றல்ல. இது அம்ரம் மின் இந்தினா இன்னா குன்னா முர்சிலீன். நாங்கள் தான் ரசூல்மார்களை எல்லாம் அனுப்பி வைத்தோம். ரஹ்மதம் மிர் ரப்பிக், உங்கள் ரப்பிடமிருந்து வந்த ரஹ்மத் இது இந்த குர்ஆன். இதுக்கு புறவாவது சகோதரர்களே, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு எடுத்து ஓதும். ஏலா பாருங்க சும்மா. நேற்று ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் மக்கால மௌத்தானார். ஹஜ்ஜு உம்ராவுக்கு வந்த நேரம் ஒரு மௌத் ஆயிட்டார். அப்போ அவர் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா, அவர் அசருக்கு பிறகு சுபகுல குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார். எல்லாருக்கும் தெரியும், பக்கத்து வீட்டுக்கு தெரியும் தானே குர்ஆன் ஓதினா. பழைய வயசாளிகள் குர்ஆன் ஓதுறது தனக்கு மட்டும் இல்லையே, ஊருக்கு கேட்க தான் ஓதுவாங்க. பரக்கத். அல்லாஹ் மக்காவுல மௌத்தாகிற பாக்கியத்தை கொடுத்த. கபரு மக்கால இருக்குது. ஓதணும் குர்ஆன், ஓதணும், சத்தமிட்டு ஓதணும் குர்ஆன், அழுது அழுது ஓதணும் குர்ஆன். அப்படி ஓதி பாருங்க, உள்ளத்துல எவ்வளவு ஈமான் வளருது.
ஏன்? அல்லாஹ்வின் புறத்தில் இந்த ரஹ்மத். ரஹ்மதம் மிர் ரப்பிக் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் சொல்றார், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சமீஅ. அல்லாஹ் நாங்க ஓதுற குர்ஆன் எப்படி கேட்கான்னு தெரியுமா? நாங்க பாட்டு கேட்போமே, நாங்க பாட்டை எவ்வளோ இன்பமாக கேட்போமோ அதை விட இன்பமாக அல்லாஹ் நாங்க ஓதுறத கேட்பான். சமீஅ, அல்லாஹ் கேட்கக்கூடியவர். அலீம், அல்லாஹ் அறிந்தவர். இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குதே, சமீஉன் அலீம் என்பது குர்ஆனில் கிட்டத்தட்ட 15 இடங்கள்ல வந்திருக்கு. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் சமீஉல் அலீம். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கபூலியத்தை கேட்டது இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா வச்சுதான். இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா சமீஉன் யா சமீஅல் அலீம், யா சமீஅல் அலீம். அல்லாஹ் அழைக்கும் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான், ரஹ்மதம் மிர் ரப்பிக் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் அறிந்தவன் எல்லா விடயங்களையும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன். அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? வானங்களுடைய ரப் அவன்தான், பூமியுடைய ரப் அவன்தான். வமா பைனஹுமா, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள ஒவ்வொன்றுடைய ரப்பும் அவன்தான். இன் குன்தும் மூகினீன், நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால். வேற யாரும் ரப்பு கிடையாது, பரிபாலிக்க கூடியவன் வேற யாருமே கிடையாது. ரப் அந்த அல்லாஹ் தான். ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன். அந்த அல்லாஹ் தான் ரப். திரும்ப அல்லாஹ் சொல்றார், லா இலாஹ இல்லாஹு, அந்த அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது. யுஹ்யீ வ யுமீத், அவன்தான் உங்களை ஹயாத்தாக்குறான், அவன்தான் உங்களை மௌத்தாக்குன்றான். உங்களை ஹயாத்தாக்க கூடியவன் அல்லாஹ், உங்களை மௌத்தாக்க கூடியவன் அல்லாஹ் தான், வேற யாரும் அல்ல என்று சொல்லிட்டு திரும்ப ரப்புக்கும் வரப்பு ஆபாஇக்குமுல் அவ்வலீன், உங்களுடைய ரப்பும் உங்களுடைய மூதாதையர்களுடைய ரப்பும் அவன்தான். அப்ப எத்தனை தடவை ரப்புன்னு சொல்லிட்டான் அல்லாஹ்? 3 தடவை ரப் ரப் ரப். நான் தான். எங்களோட மதரசான பேர் என்ன? ரப்பானியா. ஏன் இந்த பேரை வச்சது? நாங்கள் 3 பேர் சேர்ந்துதான், 3 பேர் இருந்துதான் பேர் வச்சோம். நானும் இருந்தேன், 2வது அஸ்லம் சார் இருந்தார், சாஜித் சார் இருந்தார். ஏன் ரப்பானியாண்டு வைக்கணும்? என்ன பேரை பற்றி விளங்கணுமே. ஏண்டா அல்லாஹ்ட ரப் என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னா குர்ஆனில் 962 தடவை வருது. எத்தனை தடவை? 962 தடவை குர்ஆன்ல அல்லாஹ் நான் தான் ரப் என்று அல்லாஹ் சொல்றான். நான் தான் ரப். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்றான், கூனு ரப்பானீன், நீங்க எல்லாம் ரப்பானீங்களாக மாறுங்கள். அல்லாஹ் சொல்றான். ரப்பானி என்றா யார்? ரப்ப பத்தி பேசுறோம். உலகமே துனியாவை பத்தி பேசும் பொழுது நீங்க உலமாக்கள் ரப்பானி என்ற பெயர் இருந்தா உங்களுக்கு நீங்க யாரை பத்தி பேசணும்? ரப்ப பத்தி பேசணும்.
அதான் ரப்பானியான்னு பேர் வச்சு. வேற யாரையும் பேரை உயர்த்துறதுக்கு வைக்கல. அவர் வச்சிருக்கிறார், இவர் வச்சிருக்கிறார் என்று பலர் சொன்னாங்க. இல்ல, நாங்களும் அதைத்தான் வைக்க போறோம், ரப்பானியா. ஏன்? ரப்புடைய பேரை உயர்த்தோம். குர்ஆன்ல அல்லாஹ் 962 தடவை ரப்பு நான் தான், ரப்பு நான் தான். 23 தடவை குர்ஆன்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் யார் தெரியுமா? அகிலத்தார்களுடைய ரப். இன்னைக்கு எங்களை பார்த்து சொல்றாங்க, முஸ்லீம்களை பார்த்து உங்களோட அல்லாஹ். அப்ப உங்களோட யாரு? எங்கட அல்லாவா? எங்கட ரப்பா? அப்ப உங்கள பெற்ற தாய் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு அநியாய கொடூரம். தாயா அறிஞ்சது நீ எவ்வாறு? யார் சொல்லி தந்தது? இதுதான் உண்ட உம்மாண்டு. யார் சொல்லி தந்தது? மற்றவன் சொல்லித்தர போய்த்தான் உனக்கு தெரியும். இதுதான் உண்ட தாயன் உனக்கு தெரியுமா? இப்ப எந்த உம்மாவை எனக்கு தெரியுமா? உம்மாண்டு தெரியாது. எங்கட வாப்பா சொல்லி தந்தார், இதுதான் உம்மாண்டு. உங்களோட யாருக்காவது தெரியுமா? பிறந்ததோட இதுதான் உங்களோட உம்மாண்டு தெரியாது. வாப்பா சொல்லி தந்தார், நானா சொல்லி தந்தா, அரவணைச்சா, பால் தந்தா உம்மாண்டு சொல்றோம். இதே போலதான் உங்களோட அல்லாஹ். அல்லாஹ்னு யார் சொல்லி தந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? உங்களுக்கு சாப்பாடு தாரான், உங்களுக்கு உணவு தாரா, உங்களுக்கு குடிக்க தாரான், கண்ணை தந்தார். இதை வச்சு விளங்குங்க ரப்ப. ரப்பியா அல்லாஹ். ரப் என்பதை உலகத்தில் உறுதிப்படுத்தக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ் அதனால தான் குர்ஆன்ல ரப்புல் அர்ஷில் கரீம், சங்கையான அர்ஷுடைய ரப் நான். ரப்புல் அர்ஷில் அதீம், பிரம்மாண்டமான அர்ஷுடைய ரப். ரப்பு ஸமாவாதி வல் அர்ض, வானங்கள் பூமியுடைய ரப். ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கு மேற்குடைய ரப். ரப்புல் மஷாரிகி வல் மகாரிப், கிழக்குகள் மேற்குகளுடைய ரப் நான். ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன். எத்தனை இடத்த ரப்? 962 தடவை ரப். அல்லாஹ் தன்னை பத்தி ரப் என்று சொல்றான்டா, இத தேடி விளங்க கூடாதா சகோதரர்களே? அதனால தான் அல்லாஹ் சொல்றான், லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை உங்களுக்கு. யுஹீ வ யுமீத், அவன்தான் உங்களை ஹயாத்தாக்கினான், அவன்தான் மௌத்தாக்குவான். உங்களுக்கு உயிரை தந்தவனுக்கு தெரியும், கேஸுக்கு 10,000 ரூபாய் கூட்டினாலும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும் எப்படி உலகத்தை கொண்டு போகணும். அல்லாஹ்ட ஹிக்மத்துக்கு முன்னால எதுவும் சரி வராது. அல்லாஹ் மிக ஞானம் உள்ளவன். சகோதரர்களே, எங்கட கடமை என்ன தெரியுமா? ரப்ப பத்தி பேசுறது. மதரசாக்கள் உருவாக்கப்பட்ட தொழிலுக்கு அல்ல, தொழில் பழக்கிறதல்ல மதரசாக்கள். நீங்க உலமாக்கள் வெளியாகிறீங்க, உங்களோட கடமை ரப்ப பத்தி பேசுறது. ரிஸ்க் அல்லாஹ் தருவார். முந்திய கால உலமாக்கள் வெள்ளிக்கிழமை அசர்லிருந்து மக்ரிப் வரைக்கும் துஆல ஈடுபடுவார்கள். அல்லாஹ் ஒரு கிழமைக்குரிய ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துருவான். இப்படித்தான் உலமாக்கள் அடைஞ்சது. இந்த கொஞ்ச காலத்துல தான் ஓதி முடிஞ்சு தொழில் இல்லையே, எங்க போவோம்? மதரசாவெல்லாம் சரி வராது. இவங்க என்னத்தை ஓதி கொடுக்கிறாங்க? சகோதரர்களே, ஓதி கொடுத்தது அதைத்தான் சூழல் கெடுத்துட்டு. இவங்களை பழக்கினது எப்படி தெரியுமா? உங்களை எப்படி பழக்கினது? வெள்ளிக்கிழமை அசர்லிருந்து மக்ரிப் வரைக்கும் இவங்களை துஆல தான் நாங்க பழக்கினோம். கேளுங்க, இவங்கள்ட்ட பழக்கினே இல்லையா? எத்தனை பேர் செய்றீங்க தொடர்ந்து? இதுதான் தேவை. உங்களுக்கு முழு சுருக்கமான வழியையும் காட்டி தந்தோம். இன்றைக்கு இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு கேள்விப்படுறோம், மௌலைமார் தலப்பாவை கலத்திட்டாங்களாம், ஜுப்பாவை கலத்திட்டாங்களாம், தாடியை வெட்டிட்டாங்களாம். நாட்டில் வாழ இயலாது.
சம்பாத்தியம் இல்லை, எங்கேயாவது ஓடுவோம் வெளிநாட்டுக்கு. நீங்க எங்கேயும் போக தேவையில்லை, உங்களோட கையில் இருக்குது எல்லாம். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அந்த காலத்துடைய பெரிய ஞானி தன்னுடைய கீமியாவு சஆதா என்ற புத்தகத்தை இந்த சம்பவத்தை கதை ஒன்று எழுதுறார் எங்களை விளங்கப்படுத்துறதுக்கு. என்ன கதை தெரியுமா? நாட்டுடைய மன்னன் ஒரு நாள் தன்னுடைய மகனை தேடுறான், காண இல்லை. இரவு நேரம், மகன் தூங்காம இவன் தூங்குறது இல்லை. மகனை தேடி 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 படை அனுப்புறான். எங்க மகன் என்று பார். மகனை தேடி பார்த்தா மகன் பழைய மையத்துகள் வைப்பாங்களே இந்துக்களுடைய, 6 நாள் 7 நாள் சவம் வைப்பாங்களே, அந்த அறையில ஒரு பெண் சவத்துக்கு பக்கத்துல படுத்து கிடக்கிறான் மகன். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா ஒரு கதையை எழுதினா அதுல எத்தனையோ ஞானம் இருக்கு. வாப்பா ஓடி போய் மகனை எழுப்பி, மகன் நீ யார மகன் தெரியுமா? இந்த நாட்டில் உனக்கு எத்தனை பெண் தேவை எடுத்துட்டார். இந்த 5 நாளைக்கு முன்னால செத்த இந்த சவத்துக்கு பக்கத்துல நீ படுக்கும். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா எழுதுறாங்க, முஸ்லீம்களும் உலமாக்களும் இப்படிப்பட்டவர்கள், உயர்ந்தவர்கள், ரப்பை அடைந்தவர்கள். ஆனா பெருமதி தெரியாம அரசனுடைய மகன் சவத்தோடு தூங்கினதை போலதான் இன்றைக்கு துனியாவுக்கு பின்னால போற. கையில இருக்குது. இந்த ரப்ப அலைங்க, அஸ்மாவுல் ஹஸ்னாவை அலைங்க. உங்களோட ரிஸ்க் காலடியவர். வெள்ளிக்கிழமை உட்காருங்க, அசர்ல இருந்து மக்ரிப் உட்காருங்க. ஹதீதுடைய சனதினை தருவாங்க உங்களுக்கு. இந்த சனதுல உள்ளவங்க இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தவங்க? எல்லாரும் ஜாப் செஞ்சு வாழ்ந்தாங்களா? எல்லாரும் தொழில் செஞ்சு வாழ்ந்தாங்களா? நேரடியான ரிஸ்க் அடைஞ்சு வாழ்ந்தாங்க. எப்படி? ஜக்கர் ரஹிமஹுல்லா தன்னுடைய முழு மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க, வெள்ளிக்கிழமை ஒரு வேலையும் வச்சிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை அசர்ல இருந்து மக்ரிப் வரை இபாதத், துஆ. அல்லாஹ் ஒரு வாரத்துடைய ரிஸ்க கொண்டு தருவான் அல்லாஹ். ஆகவே வெளியாகக்கூடிய உலமாக்கள், நீங்க இந்த பூமியில விளையாடாம, இந்த பூமியில வேறு வழியில போயிடாம, இந்த தாடி, இந்த தலப்பா, இந்த ஜுப்பா, இது உங்களோட மவுத் வரைக்கும் இருக்கும். மவுத் வரைக்கும் இருக்கணும். அதுதான் எங்களுக்கு தேவை. வேறொரு நோக்கத்துக்காக இங்க தௌரத்துல் ஹதீஸ் நடக்க இல்லை. அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் அதை சொல்றான், ரப்ப விளங்காமல் பல்ஹும் ஃபீ ஷக்கி யல்அபூன், மாறாக அவர்கள் சந்தேகத்திலே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தை, பல்ஹும் ஃபீ ஷக்கி யல்அபூன், மாறாக அவர்கள் சந்தேகத்திலே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நடக்க போகுது உலகத்தில்? உலகத்தில் நடக்க போகுது சந்தேகம். அதுக்கு பிறகு என்ன? இதுக்கு இல்லை, அல்லாஹ் உலகத்தை அழிப்பான், கியாமத்து வரும், கியாமத்தில் அல்லாஹ் மூமின்களை முஸ்லீம்களை உயர்த்துவான், இதுதான் உறுதி என்று அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய 8 சிறப்புகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் உலகத்தில் காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் சந்தேகத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லி முடிக்கின்றான். ஆகவே இந்த இன்று படித்த 9 ஆயத்துடைய சுருக்கம் என்ன? அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக இந்த வேதத்தை நாம் பரக்கத்தான இரவு லைலத்துல் கத்ரிலே இறக்கினோம். இதிலே அந்த இரவிலே முழு விடயத்தையும் நாங்கள் பிரித்தோம். அது மாத்திரமல்ல, எங்கள் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம் ரஹ்மத்தான வேதம். அல்லாஹ் சமீஉன் அலீமாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்பு ஸமாவாதி வல் அர்த், ரப்புக்கும் வ ரப்பு ஆபாயிக்கும் அவன்தான்.
ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு வந்ததுக்கு பிறகும் நீங்கள் விளையாடுறீங்களேன்னு சொல்லி அல்லாஹ் இந்த 9வது ஆயத்தை முடிக்கின்றான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை விளங்கி குர்ஆனை வளர்க்கக்கூடிய இடங்கள் தான் இந்த ரப்பானியா, இந்த ஃபாத்திமா, இந்த உபய் இப்னு காப், இந்த ஆயிஷா, எத்தனை பேர்கள் இருக்கிறதோ எங்களுடைய இஹ்லாஸ் சரியாக இருந்தா அல்லாஹ் இவைகளை வளர்ப்பான். வளர்க்கிறவன் அல்லாஹ், வளர்க்கிறவன் அல்லாஹ். இந்த தௌரத்துல் ஹதீஸ் தொடங்கினது இங்கே அல்ல, நாங்கள் தொடங்கினது வெலிகமையில் அசீசியாவில். அது அப்படியே இங்கே வந்து தனி கட்டிடமாக மாறி எவ்வளோ தூரம் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். வேற யாரும் செய்கிறவன் அல்லாஹ் தான். எங்களுடைய இஹ்லாஸ், ஓதக்கூடிய மாணவர்களுடைய துவா, கியாமத்து வரைக்கும் இந்த விடயங்கள் நடக்கணும் என்று நீங்க துவா செய்தால் அல்லாஹ் கொண்டு போவார். அவனுக்கு தெரியும் இவைகளை எவ்வாறு கொண்டு போகணும் என்று. ஆகவே எங்களுடைய குர்ஆனுடைய பரக்கத்தால், தஃப்சீருடைய பரக்கத்தால் அல்லாஹ் எங்களுடைய மதரசாக்கள், எங்களுடைய நிறுவனங்களையும் அல்லாஹ் கியாமத்து வரை இஹ்லாஸோடு கபூலியத்தோடு நடத்தாட்ட நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு ஓதின ஆயத்தில் ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாமீம் வல் கிதாபில் முபீன். إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم رب السماوات والأرض وما بينهما إن كنتم موقنين لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم الأولين بل هم في شك يلعبون. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் உதவியோடு 197வது தஃப்சீர் வகுப்பு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு வழங்கி வைத்தமைக்காக நன்றியை தெரிவித்தவர்களாக, ரப்பானியா உயர் ஹதீஸ் கற்கை நிர்வாகத்திலே ஒரு வருட தௌரத்துல் ஹதீஸ் கற்கை நெறியினை நிறைவு செய்த ஆலிம்கள், ஆலிமாக்களுக்கான சான்றிதழ்களினை வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. ரப்பானியா இஸ்லாமிய கற்கை